ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகமிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம குக்கு வித் கோமாளியில் அஸ்வின் பண்ண வாழைக்காய் கபாப் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு. வாழைக்காய் நான் 1.5 வாழைக்காய் இந்த மாதிரி குக்கரில் போட்டு பெருசாக கட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துகிட்ருக்கேன். 2 டேபிள் ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன், தேவையான அளவு போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கியிருக்கேன். 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது, 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூனு கரம் மசாலா, 1 ஸ்பூனு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சீக்கிறதுல நைஸாக சீச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தேவிட்டு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு கொத்தமல்லி கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக போட்டுக்கோங்க, பைண்டிங்காக தான். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இது இல்லைனா கூட இந்த மாதிரி ஐஸ் குச்சி இருக்குது, இதுவும் வச்சுக்கலாம். அதை தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கத நல்ல பெரிய உருண்டையாக ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி இன்னொன்று ஊட்டி நடுவில் சொரியுங்க. இது ரெண்டையும் நல்லா ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அப்படியே அதுக்கப்புறம் ஐஸ் குச்சியில் இந்த மாதிரி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. சின்னதாக தெரியும் இது, அது கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. லைட்டாக வேக ஓட்டி லைட்டாக திருப்பி விடுங்க. நல்லா எல்லா பக்கமும் டோஸ்ட் ஆனோன்னா நம்ம இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ ஐஸ் குச்சியில் வச்சுருக்கிறதையும் நம்ம இதில் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக திருப்பி விடுங்க. நமக்கு இதுவும் டோஸ்ட் ஆகிடுச்சு, எடுத்துடலாம். நமக்கு சூப்பரான வாழைக்காய் கபாப் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.